ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லலாம். நம்ம வீட்டுங்களில் எப்பயுமே பாருங்கள் எனர்ஜியாகவே சமைக்க மாட்டோம். இன்றைக்கி என்னடா சமைக்கிறதுன்னு யோசிப்போம். சில நேரம் சோம்பேறியாக இருக்கே என்ன பண்ணுறது, ஆனாலும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும், ஆனாலும் செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்லாம் யோசிப்போம். சுருக்குன்னு எதுனா சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும், இப்படிலாம் நிறைய விதங்களாக நம்ம மனசுக்குள்ளே ஓடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறியான டைமில் பண்ணக்கூடிய சோம்பேறி சிக்கன் கிரேவி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி சோம்பேறியாக இருக்கிற டைம்ல எல்லாம் இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இப்போ ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தான் இப்போ மசாலா தடவை போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அடுத்து எண்ணெய் சேர்த்துருவோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். நான் வந்து குட்டி பாத்திரத்தில் இருந்தது அப்படியே நான் வந்து கலந்துடலான்னு சொல்லிட்டு அதிலே போட்டேன். அது பத்தலை, அதனால் பாத்திரத்தை வந்து வேறு மாற்றிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான மசாலா தடவியாச்சு. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இதை தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சிக்கன் ஊற வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டமே ஆயிடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். சிக்கன் போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கலந்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இது போல் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. அப்பப்போ எடுத்து இது போல் கிளறி விட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டாலே போதும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வேகுது. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி பக்குவத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். தண்ணியும் போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிரேவி பக்கத்துக்கு வந்துடுச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு சோம்பேறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு.